அனைவருக்கும் வணக்கம். ஒரே தாக்குதல்ல 7 நாடுகளை ஆடி போக வச்சிருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இன்றைக்கு விடியற் காலையில நடந்த இந்த தாக்குதல்ல ஐரோப்பிய நாடுகள் 7 நாடுகள் ஆடி போயிருக்கிறத நாம பார்க்க முடியுது. இனிவரும் காலங்கள்ல இந்த போர் பெரிய அளவுல விரிவடையும், 3ஆம் உலக போராக கூட மாறக்கூடும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லி வர்ற காலகட்டத்தில் இது அதனுடைய ஒரு முன்னோட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நேற்று இரவு ரஷ்யா நடத்திய ஒரு தாக்குதல் இப்பொழுது உலகம் முழுவதும் பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கினதிலிருந்தே நண்பர்களே பல பாதுகாப்பு வல்லுநர்களும் 3ஆம் உலக போருக்கு அச்சாரம் இட்டிருக்கிறாரு புட்டின் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வராங்க. ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. ரஷ்ய யுக்ரைன் போரால இன்றைக்கு உலகமே இரண்டுபட்டு நிற்கிறத பார்க்கிறோம். யுக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் நிற்கிற அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கே தன்னுடைய துருப்புக்களை அனுப்பி அந்த போர்ல தன்னுடைய நாட்டையும் பங்கு பெற செய்திருக்கிறாரு வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன். அது மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஈரான், சீனா போன்ற நாடுகள் எல்லாமே ராணுவ தளவாடங்களை சப்ளை பண்ணிட்டு வர்றாங்க. இதுவும் ரஷ்ய போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்குது. இதோட நிற்காம ஆரம்பத்திலிருந்தே ரஷ்யா என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோடு தோளோடு தோள் நிற்குது இந்தியா. இந்தியாவையும் சீனாவையும் குறிப்பாக நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்க, இன்றைக்கு உலக அரங்கில் மிக வேகமாக வளர்ந்து வருகிற பெரிய பொருளாதாரங்கள் இன்றைக்கு இந்தியாவும் சீனாவும் தான். இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் மிக வேகமாக வளர்ந்து வருது. கிட்டத்தட்ட 7% சென்ற ஆண்டு வளர்ந்திருக்குது. இதற்கு அடுத்ததாக சீனாவுடைய வளர்ச்சி இருக்குது. அது 4.2% பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் எதிர்பக்கம் பார்த்தோம்னா யுக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இருக்கிறாங்க. அவங்க இதை ஒரு ப்ராக்சி வாராவே மாத்திட்டாங்க நண்பர்களே. ப்ராக்சினா மறைமுகமாக நாம நேரடியாக போகாம நாம ஆள் வச்சு வேலை செய்யறது, அந்த மாதிரி ஒரு ப்ராக்சி போராகவே மாற்றிட்டாங்க. ரஷ்யாவின் மீது நேரடியாக போர் தொடுக்க திராணி இல்லாத அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் யுக்ரைனுக்கு எல்லா விதமான ராணுவ தளவாடங்களையும் கொடுத்து அதன் மூலமாக யுக்ரைனுடைய கையை வச்சு ரஷ்யாவை இன்றைக்கு தாக்கி கொண்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மத்திய கிழக்குல இன்னொரு போர் இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளான ஹமாஸ், ஹூத்தி போன்ற தீவிரவாதிகளுக்கும் ஈரான் நாட்டுக்கும் கடுமையான போர் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது 3ஆம் உலக போர் வந்துவிடும் அப்படின்னு தான் பல வல்லுநர்களும் சொல்றாங்க. நாம ஒரு ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிறதுனால இன்னும் கூட நமக்கு இந்த உலக போர்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும், உலகம் சுபிட்சமாக இருக்கும், அமைதி திரும்பும் உலகத்தில் அப்படின்னு நாம நம்புறோம் நண்பர்களே. ஆனால் நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தோணல நமக்கு. இப்பொழுது நம் மனதிலையும் பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு இன்றைக்கு அதிகாலையில் யுக்ரைனின் மீது ரஷ்யா ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதல்ல யுக்ரைன்ல ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள்ல பவர் சப்ளை கட் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்குது. அங்கெல்லாம் பவர் சப்ளை, வாட்டர் சப்ளை எல்லாமே கட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த தாக்குதலின் போது 3 வெடி சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. ரஷ்யா ஒரு மிசைல் தான் அடிச்சேன்னு சொல்லுது, ஆனா 3 தாக்குதல்கள் நடந்ததாக அந்த உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இந்த தாக்குதல்கள்ல யுக்ரைனின் மீது, யுக்ரைனுடைய தலைநகரான கீவ் நகரத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல 6 வெளிநாட்டு தூதரகங்களும் தாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. அல்பேனியா, அர்ஜென்டினா, பாலஸ்தீன், போர்ச்சுகல்,
மாசிடோனியா மற்றும் மாண்டேனகரோ ஆகிய 6 நாடுகளுடைய தூதரகங்கள் இந்த தாக்குதல்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அந்தந்த நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. போர்ச்சுகல் நாடு தங்களுடைய தூதரகத்தின் மீது நேரடியாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுடைய சார்ஜ் டி அஃபேர்ஸ் இருப்பார் இல்லையா, அதாவது போர்ச்சுகல்ல இருக்கிற ரஷ்ய தூதர், அவரை அழைத்து தங்களுடைய நாட்டின் கண்டனத்தை, கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் மற்ற நாடுகளும் இதற்கு நேரடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாடுகள் மட்டுமல்ல, மேற்கத்திய நாடுகள் பலவும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரஷ்யா நடத்திய தாக்குதல் அந்த 6 நாடுகளின் மீதும் நடத்திய தாக்குதலுக்கு சமானம் அப்படின்னு போர்ச்சுகலுடைய அரசியல் பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடம் கேட்டபோது ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, நேற்று முன்தினம் ரஷ்யாவின் மீது யுக்ரைன் 7க்கும் மேற்பட்ட மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்குது. அதுல ATACMS அப்படின்னு அழைக்கப்படுகிற அமெரிக்கா வழங்கிய அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட 2 மிசைல்களை ரஷ்யாவுடைய ராஸ்டாவ் நகரத்தின் மீது ஏவி கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து யுக்ரைனுக்கு வழங்கி இருக்கிற ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற பயங்கர பவர்ஃபுல்லான ஏவுகணையையும் ரஷ்யாவின் மீது உள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்துச்சு யுக்ரைன். அந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக தான் நாங்க தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுடைய ராணுவ பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியிட்ட செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரஷ்யாவுடைய ராஸ்டாவ் நகரத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினது உண்மைதான். அந்த தாக்குதல்ல ராஸ்டாவ் ஆயில் ரிஃபைனரியை நாங்கள் தாக்குனோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுடைய எண்ணெய் சப்ளை இருக்குது இல்லையா, கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அது அங்க டீசல் பெட்ரோல் சப்ளையை நாங்க கட் பண்றதுக்காக நாங்க இந்த தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் ரஷ்யர்கள் எங்களுடைய ராஸ்டாவ் நகரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மைதான், ஆனா ஆயில் ரிஃபைனரி இதுல பாதிக்கப்படவில்லை. அது எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் ஷீல்ட் இருக்குது இல்லையா, விண்ணிலிருந்து வருகிற ஏவுகணைகளை முன்னாடியே கண்டறிந்து இங்கிருந்து ஏவுகணை அனுப்பி விண்ணிலேயே தாக்குதல் நடத்தி அதை அழிக்கிற இந்த ஏர் டிஃபென்ஸ் ஏவுகணைகள் இருக்குது இல்லையா, அவை இந்த ரேடாரின் மூலமாக துல்லியமாக அதை கண்டறிந்து போய் வானத்திலே தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டாங்க. அதனால பல ஏவுகணைகள் ரஷ்யாவுக்குள்ள விழல, நாங்க முதலே அழிச்சிட்டோம். இருந்தாலும் கூட 2 ஏவுகணைகள் எங்களுடைய நகரத்தின் மீது விழுந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்குது. அதற்கான எதிர்வினையாற்றும் விதமாக தான் நாங்க இன்றைக்கு அதிகாலையில தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லி இருக்குது. நண்பர்களே, ரஷ்யாவின் மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய ஏவுகணைகளையும் பிற ராணுவ தளவாடங்களையும் நேரடியாக அஃபென்ஸ்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஜோ பைடன் அனுமதி வழங்கினதுல இருந்தே இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் கடும் உஷ்ணமாகி இருக்குது, உச்சத்தை அடைந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரியான தாக்குதல் நேட்டோ நாடுகள் எங்கள் மீது நடத்துகிற நேரடி தாக்குதலாக தான் நாங்க கருதுவோம் அப்படின்னு ஏற்கனவே புட்டின் அவர்கள் வார்னிங் கொடுத்தது நமக்கு தெரியும். அந்த வார்னிங்கின் வெளிப்பாடாக இந்த தாக்குதல் இன்றைக்கு அதிகாலை நடந்த இந்த 6 எம்பாசியின் மீது நடந்த தாக்குதல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்களே, இருந்தாலும் கூட நேற்றைய தினம் செய்தியாளர்கள்ட்ட பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் நாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், புதியதாக அங்க அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்க இருக்கிற திரு ட்ரம்ப் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எந்த விதமான ப்ரீ கண்டிஷன்ஸும் இல்லாம நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாரு. ரஷ்ய அதிபர் இப்படி சொன்னாலுமே கூட இந்த பக்கம் பார்த்தோம்னா யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியோ இறங்கி வருவதாக தெரியவில்லை. நேற்றைய தினம் பிரசல்ஸ் நகரத்தில் யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த பல நாடுகளும் சேர்ந்து இந்த ஜெலன்ஸ்கியை வரவழைச்சு அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடனடியாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம், உங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஐரோப்பிய யூனியன்ல இருந்து நாங்க ஒரு படை அனுப்புறோம், அது யுக்ரைன்ல நின்று உங்களை பாதுகாக்கும், ரஷ்ய தாக்குதல்ல இருந்து உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அதை ஏற்பதற்கு மறுத்து விட்டாரு இந்த ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம்.
ஜெலன்ஸ்கியுடைய ஒரே குறிக்கோள் என்னவாக இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் வேலைக்காகாது, நீங்க இன்னும் அதிகமா எனக்கு ஆயுதங்களை கொடுங்க, நாங்க ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்தி இந்த போர்ல நான் வெற்றி பெற்றே தீருவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவர் நேற்றைய தினம் பேசிக் கொண்டிருந்தாரு. இது ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடையே பெரும் சலசலப்பையும் ஒரு சலிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதை நாம பார்க்க முடியுது. ரஷ்ய அதிபர் புட்டினே போரை நிறுத்துறேன்னு சொன்னா கூட இந்த ஜெலன்ஸ்கி நிறுத்த மாட்டாரு போல் இருக்குது, இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது இந்த போரால் சலிப்படைந்திருப்பதாக சொல்லப்படுது. ஜெலன்ஸ்கியுடைய இந்த ஆட்டிடியூடும் அவர்களுக்கு கடுப்பேற்றி இருப்பதாக சொல்லப்படுது. அதனால அநேகமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு நேட்டோ நாடுகளே நாங்க இனிமே எதையும் சப்ளை பண்ணலப்பா, நீங்க போற நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நடிகனுடைய, அதுவும் ஒரு காமெடியனுடைய கையில இந்த நாட்டை கொடுத்துட்டு அந்த யுக்ரைன் நாட்டு மக்கள் படுற பாடு இருக்குதே, அந்த நாட்டை சின்னாப்பினமாக்கியும் கூட இந்த மனுஷனுக்கு இன்னும் திருப்தியாகவில்லை. குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையை போல ஒரு நடிகன் கையில் கிடைத்த யுக்ரைன் இன்றைக்கு ஆயிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் இன்னும் அந்த மக்களுக்கு ஒரு விமோசனம் கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் நமக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அந்தந்த நாட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தானே அவர்கள் தலையெழுத்து இருக்கும். நல்லவங்களை தேர்ந்தெடுத்தோம், திறமையானவங்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா திறமையான ஒரு ஆட்சி நமக்கு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு நடிகன் மீது ஒரு கவர்ச்சி கொண்டு நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது, அது மட்டும் இல்ல ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நாட்டில் ஊழலும் நாடகத்தன்மையும் தான் மிஞ்சுமே ஒழிய நல்ல ஆட்சி இருக்காது, நாடு சுபிட்சமாக இருக்க முடியாது, நாடு முன்னேறாது. அப்படிங்கிறதுக்கு நம் கண் முன்னே இன்றைக்கு யுக்ரைன் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக மாறி இருக்குது. வேற எந்த நாடும் இது போன்ற ஒரு தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.